ராஜேஷ், நீங்களும் படமாத்து வரீங்களா? ஆமா. டாக்ஸி, உங்க கார் என்னாச்சு? சர்வீஸ் கொடுத்துருக்கேன், நாளைக்கு தான் வரும். வாங்க, என் கார்ல டிராப் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. இந்த நேரத்துல நீங்க உங்களுக்காகத்தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன விஷயம்? நீங்க ஒரு வக்கீல், சட்டம் ஒழுக்கம் தெரிஞ்சவரு, நீங்களே எப்படி செய்யலாமா சார்? கான்ஸ்டபிள், என்ன சொல்றீங்க? ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை நீங்க அப்புறப்படுத்தி இருக்கீங்க. எந்த இடத்துல இருந்து? எந்த பொருளை? இந்த இடத்துல இருக்க வேண்டிய பீட் புக் எங்க சார்? பீட் புக்கா? இருங்க, தேடி எடுத்து வர்றேன். இந்தாங்க. இப்பதான் ஆபீஸ்ல வந்தீங்களா? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னும் ஏன் தூங்கல? நீ எழுந்த உடனே விசாரிச்சுட்டு தூங்கலான்னு. என்ன விசாரணை? இல்ல, உனக்கு உடம்புக்கு சரி இல்லன்னு பிரியா சொன்னா. இப்ப உடம்புக்கு எப்படி இருக்கு? ஆமாங்க, காலையில இருந்து ஒரே மயக்கம், அதனால மத்தியானம் தூங்கிட்டேன். ரொம்ப நேரம் படுத்துட்டேன்ல. அதான் முகத்தை பார்த்தாலே தெரியுதே, நெத்தியில பொட்டு கலைஞ்சிருக்கு. கைப்பற்றிருக்கும். இடது காதுல இருந்த தோடு பொருளும் போது விழுந்திருக்கும். அது ஸ்டடி ரூம்ல கிடந்துச்சு. திருகாணி சரியில்லைன்னா எங்கேயாவது விழத்தானே செய்யும். நான் தோடு தான் சரியில்லைன்னு நினைச்சேன். ரூம்ல ரெக்கார்ட் பேர் ஓடிட்டு இருந்தது. நிறுத்த மறந்திருப்பேன். டீப்பால டீ கப் இருந்தது. டீ குடிச்சிருப்பேன். 2 டீ கப் இருந்துச்சு. 2 தடவை சாப்பிட்டிருப்பேன். இது என்ன கேள்வி? ஒரே கலப்பா இருக்கு. கண்டிப்பா கலப்பாத்தா இருக்கு. நீ பால் சாப்பிடு. ஏறாதா? என்ன தேடி யாராவது வந்தாங்களா? இல்லையே. உன்னை தேடி ரொம்ப வேண்டியவங்க யாராவது வந்தாங்களா? யாருமே வரல. எங்க பிரியா சாப்பிட்டாளா? நீங்க சாப்பிட்டீங்களா? ஏதோ சாப்பிட்டோம். என்னங்க, நான் நினைச்ச நேரம் தூங்குறேன், நினைச்ச நேரம் எந்திரிக்கிறேன். திடீர்னு கோவம் வருது, நினைவு எழுந்துடுறேன். உங்க வசதியையும் புள்ளியோட சௌகரியத்தையும் கவனிக்கிறது இல்ல. என்னால ஒரு நல்ல மனைவியாவும் நடந்துக்க முடியல, நல்ல தாயாவும் இருக்க முடியல. ராதா, நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. நாளையில இருந்து ஒரு நல்ல மனைவியா நடந்துக்கிறேன். அப்படின்னா இன்னைக்கு நடந்தது? அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுல இன்னைக்கு மத்தியானத்துக்கு அப்புறம் நடந்தது ஏதாவது உனக்கு நினைவு இருக்கான்னு கேட்டேன். நடந்து போன எதையும் மறுபடியும் நான் நினைச்சு பார்க்க விரும்பல. சரி, நாளைக்கு டாக்டர் வர்கீஸ் கிட்ட உனக்கு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்கேன். நேரத்துல போகணும், போய் தூங்கு.
டயரோட சேர்த்து தானே டியூபையும் கொண்டு வந்தேன். டியூப் மட்டும் எங்க தொலைச்சு போட்டேன்? ஐயோ, பார்ட்டிக்கு உடனே டெலிவரி பண்ணி ஆகணும். என் மேனேஜருக்கு தெரிஞ்சா என்ன பஞ்சர் ஆகிடுவான். டியூப் 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 டியூப். ஐயோ, இங்கதானே எங்கயோ வச்சேன், எங்க காணோம்? ஏய் மிஸ்டர், இப்ப ஒண்ணு பேசாதீங்க. வச்சத காணும், தேடிட்டு இருக்கேன். எதை வச்சீங்க, எங்க வச்சீங்க? எதையோ வச்ச, உங்களுக்கு என்ன? இல்ல, உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு, ஹெல்ப் பண்ணலாமே தான். அப்படியா? அப்ப கேளுங்க. டயரோட சேர்த்து டியூப கொண்டு வந்தாங்க. இப்ப டயர் மட்டும் இருக்கு, டியூப காணுமே. என்ன சிரிப்பு? இல்ல, ஒருத்தன் ஆட்டுக்குட்டியை தோல்ல போட்டுக்கிட்டு அத காணாமேன்னு தேடினானா, அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவன் ஒரு ஆட்டு மடையன். நீங்க ஒரு டியூப் மடையன். ஏன் பொண்ணு இப்படி மரியாதை இல்லாம பேசுன, உன்னை அப்படியே தூக்கிட்டு போய் வெளியே தள்ளிடுவேன். டியூப தோல்ல போட்டுக்கிட்டு தேடுறீங்க, உண்மைய சொன்னா உரைக்குதா? ஆமா, டியூப் தோல்ல இருக்கு. ஒரு அரை மணி நேரத்தை அநியாயமா வேஸ்ட் பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. எதுக்கு? உங்களை மடையன்னு கண்டுபிடிச்சதுக்கா? அத நீங்க என்ன கண்டுபிடிக்கிறது? எனக்கே தெரியும். வரேன். என்னங்க என்னங்க என்னங்க, என்ன என்ன? இந்த அட்ரஸுக்கு மாவு மிஷின் கொண்டாந்து கொடுத்தது யாரு? சேல்ஸ்மேன் கமல். யார் அந்த மடையன்? நான் தான். நினைச்சேன். தேங்க்யூ. ஆமா, எப்படி வீட்டுல ஆட்டுக்கள் ஒழுங்காமா வாட்டுத? ஆட்டுக்கல் எங்க கொடுத்தீங்க? வெறும் உரலத்தானே கொடுத்தீங்க, அதுல எப்படி மாவாட்ட முடியும்? கஷ்டம் தான். கல்ல கொண்டு கொடுத்தேனே, பாக்கல? கல்லு எங்க கொடுத்தீங்க? வெறும் கொம்ப தான் கொடுத்தீங்க. ரொம்ப. ஆமா, அதுவும் டிவிக்கு மாற்ற ஆண்டனா கொம்பு. வெரி குட். அப்ப அதை வச்சுதான் உங்க வீட்டு உரல்ல மாவாட்டுறீங்களா? எங்க ஸ்பெஷல் ஆண்டனா தோசை எல்லாம் நல்லா இருக்க? ஏ மிஸ்டர், கிண்டலா பண்றீங்க? மரியாதையா ஆட்டுக்கல்ல கொடுத்துட்டு ஆண்டனா வெட்டிட்டு போங்க. ஆண்டனா உங்க வீட்டுல ஆட்டுகள் எங்க போச்சு? என்ன கேட்டா அத நான் சொல்றேன். எங்க வீட்டுல டிவியை கொடுக்கும்போது ஆண்டனாக்கு பதிலா ஆட்டுக்கல்ல கொடுத்திருக்கீங்க. புரிஞ்சு போச்சு. உங்களுக்குள்ள பொருள் ரெண்டு மாறி போச்சு. பேசாம நீங்களே மாத்தீங்களே. அது எப்படி முடியும்? நான் இருக்கிறது அடையார், நான் இருக்கிறது பாரிஸ். நீங்க வேலை பாக்குறது அடையார், நீங்க வேலை பாக்குறது பாரிஸ். தங்கமா போச்சு. வேலைக்கு போகும்போது ரெண்டு பேரும் மாத்திக்கங்க. டாக்டர் வர்கீஸ பார்க்கணும். சொல்றேன், உட்காருங்க. இந்த பாராதா, வக்கீல் கிட்டையும் டாக்டர் கிட்டையும் உண்மையை மறைக்க கூடாது. வக்கீல் கிட்ட மறைச்சா வழக்கு போயிடும், டாக்டர் கிட்ட மறைச்சா வாழ்க்கை போயிடும். எதுக்கு இந்த பீடிகை? இல்ல, உன்னை பத்தின விவரங்கள் முழுசா தெரிஞ்சா தானே டாக்டர் சீக்கிரத்துல உன்னை குணப்படுத்த முடியும். ஓஹோ. அம்மா, டாக்டர் கூப்பிடுறாங்க, வாங்க. சார், டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. உங்க மனைவி உங்க மேலயும் உங்க குழந்தை மேலயும் ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க. பட் நீங்க பல பெண்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு துரோகம் பண்றதா சொல்றாங்க. வாட் யூ சே? டாக்டர், என் மனைவி வசதியான குடும்பத்துல பிறந்து செல்லமா வளர்ந்தவன், பொசசிவ் நேச்சர் உள்ளவன். தன்னை தவிர வேற எந்த பொண்ணுகிட்டையும் நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆபீஸ்ல எங்கிட்ட வேலை செய்ய செனவுக்கு எனக்கு தொடர்பு இருக்குன்னு அனாவசியமா சந்தேகப்படுறான். வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு லேட்டா வந்தா பல பெண்களோட தொடர்பு இருக்குன்னு என்ன தவறா நினைக்கிறான். ராஜேஷ், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்க ஒய்ஃபை இங்க கூட்டிட்டு வந்திருந்தீங்க, அவ ஒட்டுமொத்தமா தன்னுடைய ஞாபக சக்தியை இழந்திருப்பா. பிகாஸ் ஷீ இஸ் வாக்கிங் ஆன் டைட் ரோப்ஸ். என்னுடைய சானிட்டோரியத்துல அட்மிட் பண்ணிடுங்க, நான் ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் தர்றேன். ஷீ வில் பி ஆல் ரைட். அப்படியே செய்யறேன் டாக்டர். வணக்கம். வணக்கம். நம்ம கடையில என்ன வேணும்? கலர் டிவி ஒண்ணு வேணும். கலர் டிவியா? இப்ப கைவசம் ஸ்டாக் இல்ல. 10 வருஷம் கழிச்சு வாங்க, எப்ப கிடைக்கும்னு சொல்றேன். தமாஷா பேசுறீங்க. நீங்க தான் முதலாளியா? நான் இல்ல, மிஸ்டர் லாரன்ஸ் தான் முதலாளி. அவர் நான் பார்க்கணுமே. இருந்தா தானே பார்க்க முடியும். அவர் தான் போயிட்டாரு. போயிட்டாரா? என்ன சார் சொல்றீங்க? நேற்றுக்கு போனவர் இன்னும் திரும்பல. எந்த பள்ளத்துல விழுந்து கிடக்காரோ. என்னது, பள்ளத்திலையா? அவர் ஒரு சிற்றின்ப பிரியர், அத சொன்னேன். ஆமா, நீங்க யாரு? என் பேர் ராஜேஷ். என் ஒய்ஃப் இங்க கஸ்டமர். உங்க ஒய்ஃப் பேரு? ராதா ராஜேஷ். ஓ, அந்த அம்மா புருஷன் நீங்க தானா? ஆமா. யூ ஆர் அட்வொகேட், am I correct? எஸ். ஏன் சார் வருத்தப்படுறீங்க? அந்த அம்மாவை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். தனியா வாங்க. சார், உங்க மனைவியை பார்த்தா ரொம்ப வெகுளி மாதிரி தெரியுது. அவங்க கிட்ட என் முதலாளி சிரிச்சு சிரிச்சு பேசுறப்போ அது நல்லா இல்ல சார். கஸ்டமர் கிட்ட முதலாளி சிரிச்சு பேசினா அதை தப்பா எடுத்துக்கிறதா? என் ஒய்ஃபை பத்தி எனக்கு தெரியும் சார். கரெக்ட். அதே மாதிரி எங்க முதலாளி பத்தி எனக்கு தெரியும் சார். அந்த ஆள் ஒரு குடிகாரன், பொறுக்கி, பொம்பளை பொறுக்கி. என்ன சார், நீங்களே உங்க முதலாளி பத்தி கேவலமா பேசலாமா? சார், அவர் சம்பளம் ஒழுங்கா தரதில்லைங்கிறதுக்காக நான் சொல்றதா நினைக்க வேண்டாம். இவ்வளவு ஏன், எங்க முதலாளியோட மனைவி ஷீலாமா இருக்காங்களே, அவங்களை எடுத்துங்க.
தங்கமானவங்க, எப்பவும் பைபிளும் கையுமாவே அலைவாங்க. அப்பப்ப புருஷனை தேடி இங்க ஆபீஸ்க்கு வருவாங்க. இவரு ஆபீஸ்ல மத்த பொண்ணுங்களோட ஜல்சா பண்ணிட்டு இருப்பாரு. கையும் களவுமா மாட்டிக்குவாரு. அவங்களுக்குள்ள தகராறு ஏற்படும். ஆபீஸ் கூட பார்க்காம பொண்டாட்டியை போட்டு அடியோ அடின்னு அடிச்சிருவார் சார் அவரு. அவ்வளவு அசிங்கமானவர் அவரு. அதை விட ஆசிங்கமானவர். லாரன்ஸ் கார் விபத்தில் மரணமடையவில்லை என்றும் இது திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை என்றும் போலீசார் சந்தேகிக்கிறார்கள். மலையுச்சியிலிருந்து கார் உருண்டு விழவில்லை என்றும் உருட்டி விடப்பட்டிருக்கிறது என்றும் கார் டயர் தடயங்களை பார்க்கும்போது தெரிய வருவதாக போலீசார் கருதுகிறார்கள். கழுத்தில் காணப்படும் ஆழமான வெட்டுக்காயம் விபத்தினால் ஏற்பட்டது அல்ல என்றும் கூர்மையான ஆயுதத்தால் காயப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் எனவும் போலீசார் யூகிக்கிறார்கள். பிரேத பரிசோதனை அறிக்கையில் விபத்து நடந்ததற்கு சுமார் 6 மணி நேரம் முன்பாகவே லாரன்ஸ் இறந்திருக்க வேண்டும் என டாக்டர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். தீவிரமாக புலன் விசாரணை செய்து வரும் போலீசார் கூடிய விரைவிலேயே குற்றவாளியை பிடித்துவிடக்கூடும் என நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். என்னங்க சாப்பிட வாங்க. இத வந்துட்டேன். ஆமா, டாக்டர் வர்கீஸ பத்தி நீ என்ன நினைக்கிற? அவர் ஒரு முழு பைத்தியம்னு யாருக்கிட்ட என்ன கேக்குறதுனே தெரியல. நான் என்ன சின்ன குழந்தையா? 2-3 பொம்மை படங்களை காட்டி ஏதாவது கதை சொல்லுன்னு சொன்னாரு. இந்த படத்தை எல்லாம் என் பொண்ணு பிரியா கிட்ட காட்டினா தாத்தாவுக்கு நல்ல கதையெல்லாம் சொல்லுவான்னு சொன்னேன். உடனே கலகலன்னு சிரிச்சுட்டாரு. நானும் சிரிச்சிட்டேன். நல்ல ஜோக். எனக்கு கூட சிரிப்பது. அப்புறம் ஒரு வெள்ளை பேப்பர் கொடுத்து அதை பார்த்து கதை சொல்ல சொன்னாரு. நானும் ஒரு கதை சொன்னேன். என்ன கதை? ஒரு கல்யாணமான பொண்ணு, அவளுக்கு ஒரு காதலன். கல்யாணமான பொண்ணுக்கு காதலனா? என்னது அக்கிரமமா இருக்கு? இதுல என்ன அக்கிரமம்? புருஷன்கிட்ட இல்லாத சில நல்ல குணங்களை அவ காதலங்கிட்ட பாத்திருக்கலாம். பார்த்திருக்கலாம். அப்புறம் என்ன நடந்தது? திடீர்னு ஒரு நாள் தன்னை மறந்து கோபத்துல அவ காதலனை கொன்னுட்டா. கணவனோட நல்ல குணங்கள் உள்ள காதலனை அவ ஏன் கொல்லணும்? இனிமே அவளோட வாழ முடியாதுன்னு அவன் சொல்லிட்டான். அந்த பிரிவை தாங்க முடியாம அவ அவனை கொன்னுட்டா. அவளுக்கு கோபம் தணிஞ்ச உடனே காதலனை கொன்னுட்டது நினைவுக்கு வந்துச்சு. அந்த சோகத்தை தாங்க முடியாம அவளும் தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவ வாழ்க்கையும் அந்த வெத்து காகித மாதிரி பெருமூலம் ஆயிடுச்சு. எப்படி கதை? இது கதை மாதிரி தெரியல, நடந்த சம்பவம் மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? நோ, இதுக்கு மேல எதையுமே என்னால ஜீரணிக்க முடியாது. She's improving. Don't bother. I'm here. டாக்டர், இவங்க டாக்டர் வர்கீஸோட பேஷண்ட். I'm Dr. Joe. ஐம் ராஜேஷ், மை வைஃப் ராதா. Sit down. Please sit down. டாக்டர் வர்கீஸ், உங்க ஒய்ஃபோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் நேத்தே எனக்கு அனுப்பிச்சிட்டாரு. இந்த அட்மிஷன் பார்த்துல ஒரு கையெழுத்து போடுங்க. என்னங்க இதுல கைது பண்ணலாமா? என்னது? ஏதா இருந்தாலும் புருஷன்கிட்ட கேட்டுதான் செய்வீங்களா? ஏ, உங்க வீட்டுல அப்படி இல்லையா? மேடம், இங்க வர பேஷண்ட்டுங்க சுய நினைவோட இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான் இந்த டெஸ்ட். நான் சுயநினைவோட தான் இருக்கேன். இப்ப சந்தேகம் தீர்ந்துச்சா? தேங்க்யூ மேடம். நர்ஸ், இவங்க ஸ்பெஷல் ரூம் கழிச்சிட்டு போ. வாங்க. என்னங்க போயிடாதீங்க, பெட்டியை வச்சுட்டு வந்துடுறேன். மிஸ்டர் ராஜேஷ், இப்போ உங்க வெளியே வர முடியாது. நீங்க நெக்ஸ்ட் வீக் வந்து பாருங்க. ஓகே.